الحمد لله الذي خلق السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على الأرش كما يليق بجلاله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله الذي أرسله سبحانه وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் கூறும் பொழுது, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மரணியுங்கள், முஸ்லிம்களாகி என்னிடத்திலே வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுறான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை யார் தேடி செல்கிறாரோ ஃபலையுக்பலமின், ஒரு காலமும் அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம்னு சொன்னாலும் இஸ்லாம் தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க. கடைசி ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மாஇதாவுடைய ஆயத்தை இறக்குறான், இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளையும் நான் பூர்த்தி செய்து விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். உலகத்துல பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலேயே இஸ்திகாமத்தாக்கி எங்களை வைக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் 1400 வருடங்களுக்கு முன்னால இதே நாளில் நடந்த ஒரு தியாகம் தான். அன்று அந்த தியாகத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால் இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க மாட்டோம். அன்று அந்த தியாகத்தில் அந்த தியாகத்துடைய வெற்றியின் காரணமாகத்தான் அல்லாஹ் இன்றைக்கு எங்களை முஸ்லிம்களாக இருக்கிறான். ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு தெரியும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருக்க போக்குல சரியான மாதிரி கஷ்டங்கள் பட்டாங்க. காஃபிர்கள் மூலமாக பலவிதமான சித்திரவதைகள், பலவிதமான அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு நடந்தது. இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், சில சஹாபாக்கள் நபியவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யார் சொல்லலாம் இந்த அளவுக்கு அநியாயம் பண்றாங்க. ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவங்கள பத்தி வருது, தார உருக்கி அப்படியே பூமியில ஊத்தி அதுக்கு மேல ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவங்கள படுக்க வைப்பாங்க. எந்த அளவுக்கு கிதாபுல எழுதுறாங்கன்னா, உஸுதுல் காபாவுல வருது, ஒரு தடவை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சிருக்கிறீங்க? ஹதரத் ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், என்னை இடுப்பை பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும்னா, என்னை இடுப்பை பார்த்தா நான் என்ன தியாகம் செஞ்சேன்றதை நீங்க விளங்கி கொள்வீங்க. தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டினாங்க. இடுப்பை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னு சொன்னா இடுப்புல சதல் என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே தார உருக்கி ஊத்தி அதுக்கு மேல ஹபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவங்கள காஃபிர்கள் படுக்க வைப்பாங்க. இவரோட உடம்புல இருந்து வரக்கூடிய இரத்தம் தான் அந்த தாருடைய சூட்டை அணைத்ததுன்னு கிதாபில் எழுதுறான். இந்த அளவுக்கு வேதனைகள் சஹாபாக்களுக்கு செய்யப்பட்டுச்சு. அதனால சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம், திருப்பி அடிக்கிறதுக்கு சரி அனுமதித்தாங்க. இவங்க எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க. ஆனா 70க்கு மேற்பட்ட ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு ஹஜர் ஹைத்தமி சொல்றாங்க, 70க்கு மேற்பட்ட ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கி பொறுமையாகிறீங்க. ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, பொறுமையை மேற்கொள்ளுங்க. குஃபு ஐதியகும், உங்களுடைய கரங்களை தடுத்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாகத்தான் இருக்க சொன்னார். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. மக்காவுல இருந்து அந்த அகபாவுடைய உடன்படிக்கை நடக்குது. அந்த இடத்துல மதீனாவுல இருந்து சில வாலிபர்கள் வந்து நபி அவங்களோட உடன்படிக்கையில கலந்து கொண்டு சொன்னாங்க, யார் சொல்லலாம், இது நீண்ட சம்பவம். சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்துருங்க யார் சொல்லலாம், நாங்க உங்களை பாதுகாக்கிறோம், மதீனாவுக்குள்ளால எந்த பிரச்சனையும் வராது, நாங்க உங்களுக்கு இருக்கிறோம்னு சொல்லி
அக்ரிமெண்ட் நடக்குது. இதுதான் அகபாவுடைய உடன்படிக்கைன்னு சொல்லப்படுது. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிட்டாங்க. மதீனா மக்காவுல இருந்து 450 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கேயும் இந்த மக்கா காஃபிர்கள் உள்ளது. 450 கிலோமீட்டர் தாண்டி வந்து இரவோடு இரவா சஹாபாக்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு மேல கல்லை தூக்கி வீசுவாங்க. ஈச்சப்பழ மரங்கள் அப்படியே எரிச்சிட்டு போயிட்டுவாங்க. அதனால மதீனாவுல இருந்தும் மக்காவுல இருந்து வந்த சஹாபாக்களுக்கு பயத்தோட தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நிம்மதியாக இருக்கல. இந்த அளவுக்கு கஷ்டம். மக்காவுல இருந்தாலும் நிம்மதியா வாழ விடுறாங்கல்ல. சரி, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்துடும், மதீனாவுல வந்தா சரி நிம்மதியாக வாழ கிடைக்கும்னு பார்த்தால் இங்க வந்தும் பயமுறுத்தி வாழ விடாம பண்றாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظلموا وإن الله على نصرهم لقدير. யுத்தத்துடைய ஆயத்தை இறங்குது. இதுக்கு பின்னால யாராவது அடித்தால் திருப்பி அடிங்க. ஹிஜ்ரி முதலாவது வருடத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். இதற்கு பின்னால தான் யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில படைகளை அனுப்பி வைக்கிறாங்க. இதே போல நபி அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் கஸ்வத்து வத்தான் அப்படின்னு சொல்லப்படும். அபுவா, இன்னொரு பேர் இருக்கு அபுவா. இந்த யுத்தம் தான் நபி அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம். இந்த யுத்தத்துல போர் எதுவும் நடக்கல. முஸ்லிம்கள் வாரதை கண்டு பயந்து காஃபிர்கள் ஓடிட்டாங்க. இப்படி பெருசாக எந்த ஒரு யுத்தமும் நடக்கல. ஹிஜ்ரி 2 கிறிஸ்துக்கு பின் 623 நவம்பர் இல்லாட்டி டிசம்பர்ல அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாவுல, இமாம் சுஹைலி ரௌதுல் உனுஃப்ல, இமாம் இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவுல, இமாம் இப்னு சஅத் தபகாத்ல இந்த சம்பவங்களை தெளிவாக ஆதாரபூர்வமாக குறிப்பிட்டார். ஹிஜ்ரி 2 நவம்பர் அல்லது டிசம்பர், அரபு கணக்கில் பார்த்தால் ஜுமாதுல் ஊலா அல்லது ஜுமாது சானியாவாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுது என்னன்னா, மக்காவுல இருந்து ஒரு வியாபார கோஷ்டி சிரியாவை நோக்கி செல்கிறார்கள். அதுவும் எந்த வழியாக போறாங்க? மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அப்ப மக்காவுல உள்ள சஹாபாக்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே சூறையாடியவர்கள் இந்த குறைஷியர்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா சொத்தையும் எடுத்துட்டாங்க, ஆட்டையை போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க நினைச்சாங்க என்ன, வாரதுல அதிகமானது விட்டுட்டு வந்த எங்கட முஸ்லிம்களுடைய சொத்துகள் தான். அதனால இந்த வியாபார கோஷ்டியை வழிமறைச்சா முஸ்லிம்களுக்கு ஒரு பலம் ஒன்று கிடைச்சிடும், இழந்ததெல்லாம் இவர்களுக்கு திரும்பி கிடைச்சிரும்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹாதிஹி ஈரு குரைஷின், இதோ குரைஷர்களுடைய வியாபார கோஷ்டி மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டது. ஃபீஹா அம்வாலுஹும், அதிலே அவர்களுடைய விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. லஅல்லல்லாஹ் உஹ்ருஜு, அதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த சொத்து செல்வங்களை தரக்கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஅலான் ஒன்றை விடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால 150 அல்லது 200 சஹாபாக்களோட 130 ஒட்டகங்கள்ல அந்த வியாபார கோஷ்டியை பிடிக்கிறதுக்காக வேண்டி மதீனாவுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த நேரத்துல மதீனாவுக்கு பொறுப்பாக இப்னுல் அஸத், இப்னு அப்துல் அஸத் அல் மக்ஸூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாக ஆக்கிவிட்டு நபி அவங்க போறாங்க. நபி அவங்க போற இடம் துல் உஷைரா என்ற இடம். இந்த இடத்தை தான் ஸல்லல்லாஹு பிளான் பண்ணி போறாங்க. இந்த துல் உஷைரா என்ற இடத்துக்கு ஸல்லல்லாஹு போயிட்டு சேர்றதுக்கு முன்னால 2-3 நாட்களுக்கு முன்னால அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கோஷ்டி அந்த இடத்தை கிராஸ் பண்ணி சரியாக போயிட்டாங்க. இப்ப நபி அவங்க போயிட்டு பார்க்கறாங்க, வியாபார கோஷ்டி மிஸ் ஆகிருச்சு. சஹாபாக்கள் சொன்னாங்க, பிரச்சனை இல்லை, இந்த கூட்டம் திரும்ப வருவாங்க தானே, அப்ப நாங்க பார்த்துக்குவோம்னு சொல்லி நபி அவங்க மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. அந்த காலத்துல பிசினஸ்க்கு போறேன்னு சொன்ன இந்த காலத்துல மாதிரி 2 ஹவர் 3 ஹவர் இல்லை, போறதுக்கு 1 மாத தூரம். என்ன ஒட்டகத்துல தான் போகணும், ட்ரெயினும் இருக்கல்ல, ஃபிளைட்டும் இருக்கல்ல, ஒன்றும் இருக்காது. அப்ப போறேன்னு சொன்னால் எதுல போகணும்? ஒட்டகத்துல தான் போகணும். போறதுக்கு 1 மாத தூரம். மக்காவுல இருந்து சிரியாவுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். அப்போ 1 மாசம் தூரம் போகணும். 1 மாசம் அங்கே இருந்து பிசினஸ் பண்ணுவாங்க. வாரத்துக்கு 1 மாசம், எப்படியுமே 3 மாசம் ஆகும். இப்ப ஜுமாது சானியா, ரஜப், ஷஅபான், ரமதான், 3வது மாசம் ரமதான். இப்ப இந்த வியாபார கோஷ்டி சிரியாவுல இருந்து திரும்பி வர டைம் நபி அவர்களுக்கு கேள்விப்பட்டோட
என்ன செய்யறாங்கன்னா, இரண்டு சஹாபிகள் மக்காவுடைய அதாவது மதீனாவுடைய வடக்கு பக்கமாக தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேரும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட முக்கியமான சஹாபிகள். ரெண்டு பேர் அனுப்பி வைக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய படை வந்தால் எனக்கு மெசேஜ் தாங்க. இந்த ரெண்டு பேரும் எங்க போறாங்க? ரௌஹா என்ற இடத்துல போய் தங்கி இந்த படை வருதான்றத நோட்டமிடுறாங்க. ரெண்டு சஹாபியும் போயிட்டு பார்க்குறாங்க. 2-3 நாட்கள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி தங்கி இருக்க போக்குல எதிர்பாரா விதமா அபூ சுஃபியானுடைய படை அந்த ரௌஹா என்ற இடத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்னொரு ரிவாயத்துல ஹௌரா என்று வருது. ரௌஹா ஹௌரா. இந்த ஹௌரா என்ற இடத்தை கிராஸ் பண்ணி போனோட இந்த எல்லா விஷயமும் இந்த படையுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இரண்டு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியானுடைய படை அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அந்த படையில 1000 ஒட்டகங்கள் இருக்குது, 1000 ஒட்டகங்கள் நிறைய சாமான்கள் இருக்குது. இதே போல 50,000 தங்க நாணயங்களும் அவர்களோட இருக்குது. ஆனால் இந்த 1000 ஒட்டகங்கள் அதனுடைய சாமான்கள் இந்த 50,000 தங்க நாணயங்களை பாதுகாக்கிறதுக்கு வெறுமனவே 40 பேர் தான் இருக்கிறாங்க. 40 பேர் தான் யா ரசூலல்லாஹ் அந்த அபூ சுஃபியானோட இருக்கிறாங்கன்ற போக்குல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, என்னன்னா 40 பேர் தானே, இதுக்கு 1000-2000 பேர்னு போக வேண்டிய தேவையில்லை. அதனால சொன்னாங்க, யாரு இப்ப தயார் நிலையில் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் என்னோட வாங்க. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வருவா. அவன் சொன்னா அதுக்கு டைம் இல்லை, இப்ப யாரு நத்துதன் யாரு ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்க. இப்படி அந்த டைம்ல ரெடியா இருந்த கொஞ்சம் சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்ன? முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 313 சஹாபாக்கள், 313 பேர். பைஹக்கியுடைய ரிவாயத் 314, தபரானியுடைய ரிவாயத் 315 வருது. எது எப்படி இருந்தாலும் சஹீஹான கருத்து 313 பேர். 313 சஹாபாக்கள். இதுல அன்சாரிகளும் இருந்தார்கள், முஹாஜிர்கள் மக்காவுல இருந்து வந்த சஹாபாக்களும் இருந்தாங்க. பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த படையில 2 பேர்கிட்ட மட்டும் தான் குதிரை இருந்தது. நிறைய சஹாபாக்கள் மதீனாவுல இருந்தாங்க தான், 40 பேரை தானே பிடிக்க போறோம், அவன் பெரிய படை தேவையில்லாண்டு அப்ப ரெடியா இருந்த அந்த 2 குதிரை வீரர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக்கிட்டு போறாங்க. ஒருத்தர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. 70 ஒட்டகம் தான் இருந்துச்சு, 70 ஒட்டகங்கள். 313 பேருக்கு 70 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் வீதம் டர்ன் மாறி மாறி போகணும். அப்ப ஒரு ஒட்டகம் ஒருத்தர் கொஞ்சம் தூரம் ஒட்டகத்துல வருவாரு, அதுக்கப்புறம் அவர் இறங்குவாரு, இன்னொருத்தர் ஏறுவாரு, இப்படி டர்ன் மாறி மாறி போகணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா பின் அப்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குற டர்ன் வரப்போக்குள்ள 2 சஹாபியும் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்ட்ட டர்னையும் உங்களுக்கு நாங்க விட்டு தாரோம், நீங்க ஒட்டகத்திலேயே வாங்க, நாங்க நடந்தே வரோம். அதற்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது. நபி அவங்க சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்க 2 பேரும் சக்தி உள்ளவர்கள் கிடையாது. நபியமார்களுக்கு பொதுவாக சுவர்க்க வாலிபர்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, என்னை விட நீங்க இருவரும் சக்தி உள்ளவர்கள் கிடையாது. இதே போல நன்மைன்னு வரப்போக்குள்ள நான் உங்கள் இருவரை விட்டு தேவையற்றவனும் கிடையாது. அப்படின்னா எனக்கும் நன்மை தேவை, நீங்க நடந்து வந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அதே நன்மையை நானும் அடைந்து கொள்ளணும், அதனால நானும் நடந்து வார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடக்க ஆரம்பித்தார்கள். இப்படி நடந்துக்கு இருக்க போக்குல கடைசியில ஒரு இடம் வருது. அந்த இடத்துல வச்சு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஹஜ்ரத் அந்த நேரத்துல மதீனாவுல அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பாக ஆக்கிட்டு வந்திருந்தாங்க. கண் தெரியாத சஹாபி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌஹா என்ற இடம் வந்ததும் அபூ லுபாபா பின் அப்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு அனுப்புறாங்க, நீங்க மதீனாவுக்கு போயிட்டு பொறுப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி அவர இடத்துக்கு ஒட்டகத்தில மர்சத் இப்னு அபி மர்சத் அல் ஹனவி என்ற சஹாபி நபியோட சேர்த்து கொண்டாங்க. இப்ப டர்ன் மாறி மாறி போறாங்க. இந்த நேரத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு வராங்க.
அந்த இடத்துக்கு வந்தோட அந்த இடத்துக்கு நாசியா என்று சொல்லப்படும். நாசியா என்ற இடத்துக்கு வந்தோட இரண்டு சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி பஸ்பஸ் இப்னு அம்ர் அல்-ஜுஹனி, இரண்டாவது சஹாபி அதி இப்னு அபி ஸஃபா அல்-ஜுஹனி என்ற இரண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க போயிட்டு அபூ சுஃபியானுடைய படை அந்த வியாபார கோஷ்டி எங்கனைக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு என்னை சஃப்ரா என்ற இடத்தில் வந்து சந்திங்க என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப படை போகுது. படையில முஹாஜிர்களுடைய கொடி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அன்சாரிகளுடைய கொடி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. எப்பயுமே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது 5 படைகளை அமைப்பார்கள். தூரத்துல இருந்து பார்த்தால் ஒரு பறவை போற மாதிரி இருக்கும். முன்னால் ஒரு படை, நடுவில் ஒரு படை, பின்னால் ஒரு படை, வலது படை, இடது படை, இப்படி 5 முக்கியமான படைகளை அமைப்பார்கள். இந்த பத்ருடைய இந்த இதுல வலது படைக்கு தளபதியாக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறாங்க. இடது படைக்கு தளபதியாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க. ஏன்னா 2 பேர்ட்ட மட்டும்தான் குதிரை இருந்துச்சு. நடுப்படைக்கு கைஸ் இப்னு அபி ஸஅஸா என்ற சஹாபியை நியமிச்சு முழு படைக்கு பொறுப்பாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதியாக இருக்கிறாங்க. நாசியா என்ற இடத்திலிருந்து அப்படியே வந்து ரோஹ்கான் என்ற பள்ளத்தாக்கு வழியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ரா என்ற இடத்தை அடைகிறாங்க. இப்ப இந்த 2 சஹாபியும் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியானுடைய படை வருதான்னு செக் பண்ணிக்கிறக்க போகல 2 பெண்களுக்கு மத்தியில் அவனுக்கு ஒரு சண்டை ஏற்படுது. ஒரு பெண் சொன்னா, எடுத்த கடன் எல்லாம் திருப்பிதான், இதுக்கு மேல எனக்கு பொறுமையாக இருக்கலாது. அவ சொன்னா, கொஞ்சம் பொறுமையாரு, 3 நாள்ல மக்காவுடைய வியாபார கோஷ்டி வந்துடும், வந்தோட உனக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் நான் எடுத்து தந்துடுறேன், அது காட்டிலும் பொறுமையாக இருக்க போகல. இவ சொன்னா, இதுக்கு மேல பொறுமையா இருக்கேன், 3 நாள் எல்லாம் கூட எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லி 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்குது. இந்த நேரத்துல மஜித் இப்னு அம்ர் அல்-ஜுஹனின்றவர் வந்து இந்த 2 பெண்களுக்கு மத்தியில சமாதானம் செஞ்சு வைக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, 3 நாள் தாரேன்னு, ஒரு 3 நாள் அவகாசம் கொடுத்தா என்ன என்று சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அந்த 2 பெண்களுக்கும் மத்தியில ஒரு இணக்கத்தை, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரு. அப்ப இந்த பெண் சொன்னா என்ன, 3 நாட்கள்ல இந்த இடத்தை மக்காவுடைய படை தாண்டும். இத விளங்கின இந்த 2 சஹாபாக்கள் நினைச்சாங்க, இந்த பெண் அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டியை தான் சொல்லுது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு 3 நாட்கள் தேவைப்படும் என்ற விஷயத்தை இந்த சஹாபாக்கள் விளங்கி கடைசி என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கிட்ட போய் தன்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீரை குடிப்பாட்டி விட்டு நபி அவங்க சொன்ன மாதிரி சஃப்ரா என்ற இடத்தை நோக்கி போறாங்க. நபர்களையோ நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோட மஜித் இப்னு அவர் சொன்னாரு, முன்னால நான் எந்த ஒரு படையும் பார்க்கல, ஆனால் வித்தியாசமான 2 பேரை பார்த்தேன், வித்தியாசமான இருவரை பார்த்தேன், இதற்கு முன்னால் அவர்களை நான் கண்டதில்லை. உடனே அபூ சுஃபியான் கேட்கிறாரு, யார் அவங்க, என்னத்துக்கு வந்தாங்க, எங்க கண்டீங்க? சொன்னார், இதோ இந்த கிணறு இருக்க இடத்துக்கு தன்னுடைய ஒட்டகங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, ஒட்டகத்துக்கு தண்ணீரையும் கொடுப்பாட்டினார்கள், அதைத்தான் நான் பார்த்தேன். உடனே அபூ சுஃபியான் கேட்டாரு, அந்த கிணறு எங்க இருக்குது? உடனே மஜித் இப்னு அம்ர் கிணற்றை காட்டுகிறார். அபூ சுஃபியான் வாராரு, கிணத்தை ஃபுல்லா சுத்தி பார்க்கிறாரு. கீழே பார்த்தால் ஒட்டகத்துடைய சாணம், ஒட்டகத்துடைய விட்டைகள் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது சூடா இருக்குது. அப்படின்னா விளங்குது என்ன, இப்பதான் இந்த விட்டைகளை ஒட்டகங்கள் போட்டு இருக்குது. உடனே என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல தேடுறாரு, ஒரு குச்சி இருக்குது, ஒரு குச்சி எடுத்து அந்த சாணத்தை கிளறுகிறார். சாணத்தை அப்படியே கிண்டி பார்த்தால் உள்ளே ஈச்சப்பழ கொட்டைகள் இருக்குது. ஈச்சப்பழ கொட்டையை எடுத்து பார்த்துட்டு சொன்னாரு, வல்லாஹி ஹாதிஹி அலாயிஃபு யஸ்ரிப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது மதீனாவுடைய பேரீச்சப்பழ கொட்டைகள். அவர் என்ன சொன்னாரு, இது மதீனாவுடைய ஈச்சப்பழ கொட்டைகள், மதீனாவுடைய ஈச்சப்பழ கொட்டைகளை சாப்பிட்ட ஒட்டகங்களுக்கு இங்கென்ன வேலை, வந்திருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் தான்ன்றது அபூ சுஃபியானுக்கு விளங்குது. உடனே என்ன செய்யறாரு, தம்தம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி என்று சொல்லக்கூடியவரை கூப்பிட்டு அதிகமான பணங்களை கொடுத்து உடனடியாக மக்காவுக்கு போயிட்டு இப்படி ஒரு அசம்பாவிதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நடக்க போகுது என்ற விஷயத்தை சொல்லிருந்து சொல்லி அனுப்புறாரு. இவர் வேகமாக ஒரு ஒட்டகத்தில் சென்று பத்ருல் வாதி என்ற இடத்துல அந்த ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து, அந்த காலத்துல ஒரு வளம் இருந்துச்சு, முக்கியமான ஏதாவது விஷயத்தை அறிவிக்கணும்னு சொன்னா ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து அந்த இரத்தத்தை உடம்புல பூசி மக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுப்பார். இதே போல தம்தம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி ஒட்டகத்துடைய மூக்கை அறுத்து அந்த இரத்தத்தை உடம்புல பூசி அல்
அல்-கௌஸ் அம்வாலுக்கும் மஅ அபி சுஃபியான், உங்களுடைய சொத்துக்கள் அபூ சுஃபியானோடு இருக்கிறது. கத் அரதலஹா முஹம்மதுன் ஃபி அஸ்ஹாபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோடு சேர்ந்து இந்த சொத்துக்களை எல்லாம் எடுக்க பார்க்கிறார். சில சந்தர்ப்பங்கள்ல தான் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை விட்டோட மக்காவாசிகளுக்கு மத்தியில பெரும் ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏற்கனவே நபி அவர்கள் மீது கோபமாக இருந்தவர்கள் அபூ ஜஹல் என்ன சொன்னார், இன்றைக்கு இரண்டில் ஒன்றை பார்ப்பதுதான், ஒன்று நான் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரும் ஒரு படையை தயாரிக்கிறார். 1300 பேரை கொண்டு ஒரு படை தயாராகிறார்கள். 600க்கு மேற்பட்ட கவச ஆடைகள், 100 குதிரைகள், எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள், அதிகமான வாட்கள், வில் அம்புக்களை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை அடியோடு இல்லாமலாக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்துல மக்காவில இருந்து கிளம்ப ஆயத்தமாகறாங்க. இவங்க அந்த டல்லாகாம இருக்கிறதுக்காக வேண்டி பெண்களையும் அழைத்து கொண்டு வராங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அந்த இதில் நடந்து கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, பிறகு அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மதீனாவுடைய ரூட்ல, மதீனாவுடைய அந்த பக்கமாக போகாம கடற்கரை வழியாக ஜித்தாவுடைய ரோட்ல அவர் டர்னை மாத்தி அப்படியே மக்காவுக்கு போகிறார். உடனே இப்ப மக்காவாசிகளுக்கு கடிதம் எழுதுறார். என்னன்னா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிடியிலிருந்து தப்பிவிட்டேன், அதனால நீங்க வர தேவையில்ல, நான் பத்திரமாக மக்காவுக்கு வந்து சேர்ந்துருவேன், அதனால நீங்க யாரும் வர தேவையில்ல அப்படின்ற கடிதத்தை எழுதி அனுப்புறார். அபூ ஜஹல் பார்த்து சொன்னார், இவர் அனுப்பினாலும் அனுப்பாட்டியும், இவர் தப்பினாலும் தப்பாவிட்டாலும் இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு போறது தான், நபி அவர்களை இன்றைக்கு 2-1 பார்க்கிறது தான் என்று சொல்லி வீம்பு பிடித்தவனாக யுத்தத்திற்கு தயாராகிறான். இந்த நேரத்தில் பனு சுஹ்ரா கோத்திரத்தாரை சேர்ந்த தலைவர் அஹ்னஸ் இப்னு ஷரீக் வந்து சொன்னாரு, அதான் அபூ சுஃபியான் தப்பிச்சிட்டாரு, நபி அவர்கள் பிடியில இருந்து எப்படியோ அவரு ரோட மாதிரி அவருடைய மக்காவுக்கு வந்து சேர்றாரு, திரும்ப என்னத்துக்கு நாங்க அநியாயமாக அவங்களோட போய் யுத்தம் செய்யணும், இது தேவையில்லைன்னு சொன்னோன்னு அபூ ஜஹல் சொன்னார், நீங்க வேணா இருந்துக்கோங்க, நான் போறதுக்காக போகல. அஹ்னஸ் இப்னு ஷரீக் சொன்னார், அப்படியா, அப்படின்னா நீங்க போய் யுத்தம் செய்யுங்க, நான் வரமாட்டேன், பனு சுஹ்ராவும் வரமாட்டார்கள் சொல்லி பனு சுஹ்ராவை சேர்ந்த 300 பேர் யுத்தத்துல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டாங்க, மக்காவோட இருந்துட்டாங்க. இப்ப 1000 பேர் அபூ ஜஹலுடைய தலைமையில போறாங்க. இப்ப என்ன நடக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே தெரியாது. நபியோட வெறும் 40 பேரோட யுத்தம் செய்யறதுக்கு தான், அந்த படையை வழிமறிச்சு அந்த சொத்துக்களை எடுப்பதற்கு தான் நபியோடு வந்தாங்க. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு யுத்தம் ஏற்படும் நபி அவர்களுக்கு முன்னால தெரியல. தெரிஞ்சிருந்தா மதீனாவுல இருந்து ஒரு பெரும் படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்க முடியும். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதி ஸஃபிரான் என்ற பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுதுதான் நபி அவர்களுடைய ஒற்றர்கள் மூலமாக செய்தி வருது, மக்காவாசிகள் பெரும் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நபி அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியா, திரும்ப போறதா, ஏன்னு சொன்னால் மதீனாவில இருந்து வடமேற்கு பக்கமாக 130 கிலோமீட்டர் தூரத்துல தான் பதில் இருக்குது. தூரம் வந்துட்டாங்க. திரும்ப மதீனாக்கு போனால் இவர்கள் விரட்டு வந்து மதீனாவுடையும் தாக்கக்கூடும். அதனால நபி அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு விளங்குதில்லை. அதனால மஷூரா கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்ன செய்யணும், ஏதாவது அஷீரு அலைய, எனக்கு ஏதாவது மஷூரா தாங்க, ஏதாவது எனக்கு ஆலோசனை தாங்கன்னு போகல. ஹஜ்ரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசிகள் சார்பாக சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இம்தி வ நஹ்னு மஅக், யா ரசூலல்லாஹ் நீங்க போங்க, உங்களோட நாங்கள் இருக்கிறோம். வல்லாஹி லா நகூலு கமா قالت பனு இஸ்ராயீல் மூசா இذهب انت وربك فقاتلا إنا هاهنا قاعدون. நாயகமே, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னது போல ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் நாயகமே. நாங்கள் அதற்கு மாற்றமாக இذهب انت وربك فقاتلا إنا معكما مقاتلون, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், உங்களுடன் சேர்ந்து நாங்களும் யுத்தம் செய்வதற்கு தயார். யா ரசூலல்லாஹ், யமன்ல இருக்கக்கூடிய பர்குல் ஹிமாத் என்ற இடம் மிக தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அந்த இடம் வரைக்கும் குதிரையை ஓட்ட சொன்னாலும் உங்களுடைய பேச்சை மதித்து நாங்கள் அங்கே குதிரையுடன் செல்வோம், யாரும் பின்வாங்க மாட்டோம் நாயகமே என்ற ஒரு வீர உரையை சொன்னவுடன் நபி அவர்களுக்கு சந்தோஷம். உடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன்றைய நாள் மிக்தாத் ரலியல்லாஹு இடத்துல நான் இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படியாப்பட்ட வீர வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள் தெரியுமா, நபி அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைத்தார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்படுவார்கள்.
ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அஷீரு அலைய, என்கிட்ட மஷூரா சொல்லுங்க, எனக்கு மஷூரா தாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்ட நேரத்தில் அன்சாரிகளை சேர்ந்த ஹவுஸ் கூட்டத்தாருடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இய்யானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள்கிட்டயா நீங்க கேட்குறீங்க, எங்களை பார்த்தா நீங்க கேட்குறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா உங்கள்கிட்ட தான் நான் கேட்கிறோம். ஏன் நபி அவங்க சொன்னாங்கன்னா, அக்கபாவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அக்கபாவுடைய உடன்படிக்கையில எக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, மதீனாவாசிகள் நபியவங்கள மதீனாவுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை வந்தால்தான் பாதுகாப்பேன் என்பது தான் எக்ரிமெண்ட். ஆனால் மதீனாவுல இது அவுட் ஆஃப் மதீனா, மதீனாவுல இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. அதனால நபி அவர்கள் நினைச்சாங்க, அன்சாரிகள் இந்த படையில இந்த 313 பேர்ல மெஜாரிட்டியாக இருப்பது அன்சாரிகள் தான். இவர்கள் உதவி செய்யாவிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? மீதி 82 பேர் மக்காவாசிகளை வைத்து நான் அந்த பெரும் படையுடன் யுத்தம் செய்வா என்ற நோக்கில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அன்சாரிகள் எனக்கு உதவி செய்வாங்களா இல்லையா? எக்ரிமெண்ட் மதீனா உள்ளுக்கு பிரச்சனை வந்தால் தான் உங்களை பாதுகாப்போம் என்று இருக்குது. இப்படி இருக்கத்தக்க இது அவுட் ஆஃப் மதீனா என்ன நிலைமை? இந்த நேரத்துல தான் நபி திருப்பி கேட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன்னக தக்ஷா, நாயகமே நீங்க என்ன பயப்படுறீங்களா? உங்களை மதீனாவுக்குள்ள மட்டும் தான் பாதுகாப்போம் என்று. இல்லை நாயகமே, எங்கு போனாலும் உங்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. எங்கு சென்றாலும் உங்களை நாங்கள் விடமாட்டோம். உங்களுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிந்து விட்டோம். எங்களிலே யாருடன் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழுங்கள் நாயகமே, நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். யாரை துண்டித்து வாழ விருப்பமோ துண்டித்து வாழுங்கள், நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் தயார். மதீனாவுக்குள்ளால மட்டுமல்ல, உலகத்திலே எந்த மூலைக்கு நீங்கள் சென்று உங்களுக்கு பிரச்சனை என்று வந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த அன்சாரிகள் இருக்கிறோம் யார் சொல்லலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நடுக்கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு நாங்கள் தயார். எங்களை யாரும் ஒருத்தர் கூட உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம். இந்த அன்சாரிகளுடைய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உரையை கேட்டதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியம் ஏற்படுது. நபி அவர்கள் சொன்னாங்க, அப்படியா, அப்ஷிரு, நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், காஃபிர்கள் இல்லாமலாக்குவான் என்று சொல்லி இப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வாங்க இப்ப நாங்கள் பத்ருக்கு போவோம் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 சஹாபாக்களுடன் பத்ருக்கு வருகிறார்கள். ஸஃபிரான் என்ற இடத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த ஸஃபிரான் என்ற இடத்தின் மூலமாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா என்ற இடத்தை அடைகிறார்கள். தப்பா என்ற இடத்தை அடைந்து ஹனான் என்ற மலையை வலது பக்கமாக வைத்துவிட்டு நபி அவர்கள் பத்ருடைய இடத்திற்கு போயிருக்கிறாங்க. பத்ருடைய மேட்டு நிலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாம் அமைக்கிறார்கள். குறைஷியர்கள் பத்ருடைய தாழ்ந்த இடத்திலே முகாம் அமைக்கிறார்கள். இருவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு மலை தான் இடைவெளியாக இருக்குது. இவர்களுக்கு தெரியாது மலைக்கு பின்னால் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று, அவர்களுக்கு தெரியாது மலைக்கு பின்னால் தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல டென்ட் அடிக்கிறாங்க, முகாம் அமைக்கிறாங்க. அமைச்சதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு நபி அவங்க யாராவது நடமாட்டம், மனிதர்கள் நடமாட்டம் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக வேண்டி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒரு வயோதிபர் வருகிறார். அந்த வயோதிபரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை மதீனாவுல இருந்து வருது, இதே போல குறைஷியருடைய படை மக்காவுல இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்க போவதாக எனக்கு கேள்விப்பட்டது, இது உண்மையானு கேட்கிறாங்க. குறைஷிகளை பத்தி மட்டும் நபி அவர்கள் கேட்கல. ஏன் அப்படி கேட்டால் அவருக்கு சந்தேகம் வந்துடும். அதனால இரண்டு கூட்டத்தாரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொன்னாரு, நீங்க யார் இதை கேட்கிறீங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, அதற்கு பிறகு நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, முதல்ல நீங்க சொல்லுங்களே, அதுக்கு பிறகு நாங்க யாருன்றது உங்களுக்கு சொல்றோம். பிறகு அந்த வயோதிபர் சொன்னாரு, எனக்கு கேள்விப்பட்ட பிரகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை மதீனாவுல இருந்து இந்த டேட்ல வெளியானதாக எனக்கு செய்தி வந்தது. அது மட்டும் உண்மையாக இருந்தால் இன்றைய தினம் இந்த இடத்தில் இருப்பார் என்று நபி அவர்கள் டென்ட் அடித்த இடத்தை சரியாக சொன்னார். இதே போல சொன்னார், மக்காவாசிகள் இந்த திகதியில இந்த நாள்ல மக்காவிலிருந்து வெளியானார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது. அது உண்மையாக இருந்தால் இன்றைய தினம் இந்த இடத்தில் அவர்கள் இருப்பார் என்று மக்காவாசிகள் டென்ட் அடித்த இடத்தையும் சரியாக சொன்னார். இதன் மூலமாக நபி அவங்களுக்கு மக்காவாசிகள் எங்க இருக்கிறாங்க என்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, சரி ஜஸாக்கல்லாஹ் கைர், திரும்பி வரப்போகல அவர் கேட்டாரு, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, நஹ்னு மினல் மா, நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்தவர்கள் என்று நபி அவங்க திரும்பினார். அவரை சொன்னார், தண்ணியா? தண்ணிடா எந்த தண்ணி?
ஈராக்ல தண்ணியா சிரியால தண்ணியான்னு குழம்பி போயிருந்தார். ஆனால் நபி அவர்கள் சொன்னது, அல்லாஹ் மனிதனை ஒரு துளி தண்ணீர் இந்திரியத்திலிருந்து படைத்தான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சூசகமான முறையில் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப அன்றைய நாள் 16வது நாள், இன்றைய நாள் 16வது நாள் மாலை நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. காஃபிர்கள்ட்ட ஏதாவது நிலவரத்தை கொஞ்சம் பார்த்துடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ், சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபாக்கள் போறாங்க. போனால் பத்ர்னு சொல்றது அதிகமான கிணறுகள் இருக்கிற இடம். அதிகமான பிரயாணிகள் வந்து அந்த இடத்துல தண்ணீரை குடிச்சிட்டு இலைப்பாரிட்டு போவாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு பத்ர்னு சொல்லப்படும். இந்த ஒரு கிணத்துல தண்ணீர் எடுத்துக்கு இருந்தாங்க. 2 பேரை பார்த்து கேட்டாங்க, நீங்க 2 பேரும் யாரு, யாருக்காக தண்ணி எடுக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, அப்படித்தான் இந்த மலைக்கு பின்னால மக்காவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் தண்ணி எடுக்கிறோம். 2 பேரையும் அப்படியே பிடித்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நபி அவர்கள்ட்ட முன்னால் வைக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. தொழுகைக்கு பிறகு அந்த இருவரை பார்த்து கேட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறது, மக்காவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்கள் சொன்னாங்க, எண்ணிக்கை தெரியாது, அதிகமானவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப கேட்டாங்க, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள்? அவங்க சொன்னாங்க, 9ல இருந்து 10, 9 இல்லாட்டி 10 ஒட்டகங்களை ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி அறுக்கிறார்கள் சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிருச்சு. அப்படின்னால் 900ல இருந்து 1000 பேர் வந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடணும். அந்த கணக்கை வைத்து நபி அவர்கள் சொன்னாங்க, 1000 பேர் வந்திருக்க முடியும். சரி, முக்கியஸ்தர்கள் யார் வந்திருக்கிறார்? உடனே அந்த 2 பேர் சொன்னாங்க, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, நதர் இப்னு ஹாரிஸ், உக்பத் இப்னு அபி முஐத், துஐமத் இப்னு அதி, ஸஅபா பின் அஸத், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. போக்குல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கத்து அஃப்லாத கபிதிஹா, மக்கா தன்னுடைய ஈரக்குலைகளை அப்படியே துட்டிவிட்டது, எல்லா முக்கியஸ்தர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள்ல இருக்க போக்குல ஹுபாப் இப்னு முன்திர் அப்படின்ற ஒரு சஹாபி வந்து நபி அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நீங்க தங்கி இருக்கிறீங்களே, இது உங்களோட ஆலோசனை பிரகாரமா அல்லது அல்லாஹ்வுடைய முடிவா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, என்ன மஷூரா அடிப்படையில் தான் தங்கினேன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒரு மஷூரா இருக்குது, அந்த மஷூராவை நான் சொல்லவா? நபி அவங்க சொன்னாங்க, தாராளமா சொல்லுங்க, என்ன மஷூரா? சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்க இருக்கிற இடம் இருக்குது, இந்த இடத்துல நீர்நிலைகள் கிணறுகள் இருக்குது தான், ஆனால் முன்னாலே இன்னும் நிறைய கிணறுகள் இருக்குது. நாங்கள் தொங்கல்ல இருக்கக்கூடிய கிணறு இருக்கிற இடத்துல முகாம் அமைத்தால் இந்த எல்லா நீர்நிலைகளும் எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்துடும். காஃபிர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு எந்த கிணறும் இல்லாமல் போயிடும். இதனால் அவர்களுடைய பலகீனத்திற்கு இது ஒரு காரணமாக அமைந்தோம். யார சொல்லலாம், எங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை ஒரு கிணற்றில் சேகரித்துக் கொண்டு மற்ற எல்லா கிணற்றையும் நாங்கள் இடித்து விடுவோம், காஃபிர்களுக்கு தண்ணீர் குடிக்க முடியாமல் போய்விடும் சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த ஒரு மஷூராவை சொன்னீங்க, உங்களுடைய மஷூராவின் பிரகாரம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹுபாப் இப்னு முன்திர் சொன்ன பிரகாரம் உங்களுடைய இடங்களை அங்கே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபியுடைய மஷூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்க. நான் நபி, எனக்கு எப்படி நீங்க சொல்ல வருவீங்க அப்படின்னு நபி அவர்கள் அந்த இடத்தில் சொல்லல. சாதாரண ஒரு சஹாபி சிறந்த முடிவா, சிறந்த மஷூராவா எடுத்தார்கள். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு தொங்கல் இருக்கக்கூடிய கிணறு இருந்த இடத்துல அப்படியே சஹாபாக்கள் முகாம்கள் அமைக்கிறாங்க. மற்ற எல்லா கிணறுகளையும் உடைத்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, அன்றைய நாள் இரவு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மைதானத்திலிருந்து, பத்ருடைய யுத்த களத்திலிருந்து வடமேற்கு பக்கமாக ஒரு பரணி வீட்டை கட்டுகிறார்கள். பரணி வீடுன்னு சொன்னா அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்ததை களிமண்ணை எடுத்து அப்படி முழுகுவாங்க, மேல அந்த வைக்கோல் எல்லாம் போட்டு. இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட்ல ஒரு செப்பரேட்டாக நபி அவர்கள் அன்றைய தினம் தங்குவதற்காக வேண்டி ஒரு வீடை அமைக்கிறாங்க. அந்த வீடு இன்னும் பத்ருடைய மைதானத்தில் அப்படியே இருக்குது. அல்லாஹ் இன்னும் அந்த ஊரை அப்படியே வச்சிருக்கிறார். சஹாபாக்களுடைய உள்ளத்துல இந்த மலையின் மூலமாக, தூக்கத்தின் மூலமாக ஏற்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளால, பரணி வீட்டுக்குள்ளால சுஜூத்ல தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்னி மா வஅத்தனி, யா அல்லாஹ், எனக்கு வாக்களித்ததை நீ செல்லுபடி ஆக்கிவிடு யா அல்லாஹ். அல்லாஹ் இன்துஹி ஹாதிஹி இஸாபா லம் துஅபத் ஸாலிகல் யௌம், யா அல்லாஹ், இந்த சஹாபாக்கள், இந்த முஸ்லிம்கள் இன்றைய நாள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அதனால் இவர்களை பாதுகாத்தரே என்று தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அந்த இடமே நனையும் அளவுக்கு நபி அவர்களுடைய அழுகை இருந்ததை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்,
ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், எழுந்து வாங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை துடைத்துக் கொண்டு சொன்னார்கள், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே சுப செய்தி உண்டாகட்டும், இதோ ஹாதா ஜிப்ரீல் ஆகிதும் பிஅனானி ஃபரஸிஹி, தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஜிப்ரீல் இதோ வந்து கொண்டிருப்பது என்னுடைய கண்ணுக்கு விளங்குகிறது. அல்லாஹ் மலக்குமார்களை இந்த யுத்தத்திலே உதவிக்காக வேண்டி அழைத்து வருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மைதானத்துக்கு இறங்கி வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்தை சுட்டி காட்டி சொன்னாங்க, ஹாதா மஸ்ரஉ ஃபுலானின் கதன் இன்ஷா அல்லாஹ், நாளை இவன் இந்த இடத்திலே கொல்லப்படுவான், இவன் இந்த இடத்திலே கொல்லப்படுவான், இவன் இந்த இடத்திலே கொல்லப்படுவான் என்று ஒவ்வொரு காஃபிருடைய பேரை சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மறுநாள் அதே மாதிரி அந்த பேருடையவன் அந்த இடத்திலே சுருண்டு கிடந்தான். அல்லாஹ் அப்படி நிலைமையை மாத்தினான். பிறகு கண்ணியமானவர்களே, மறுநாள் 17வது நாள் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகிறாங்க. அம்ர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடியவரை குறைஷிகள் அனுப்புறாங்க. முஸ்லிம்களுடைய படையுடைய அளவு எவ்வளவு பார்த்துட்டு வா. உமைர் இப்னு வஹப் என்ன செய்யறாரு? உமைர் இப்னு வஹப் குதிரையில வேகமாக வந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில இப்படி ஒரு சுத்திட்டு குறைஷிகள்கிட்ட போயிட்டு சொன்னாரு. அவர்களுடைய கணக்கை பார்க்கும் பொழுது ஒரு 300 பேர் வந்திருக்கலாம், ஒரு 300 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் ரஐத்துல் பலாயா தஹ்மிலுல் மனாயா, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 300 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளால் மரணங்களை சுமந்து வரக்கூடிய சோதனைகளை நான் கண்டேன். மரணத்தை சுமந்து வரக்கூடிய சோதனைகள் அந்த 300 பேருக்கு மத்தியிலே இருந்தது. லேசுப்பட்டவர்கள் கிடையாது. ஏதோ அசம்பாவிதம் உங்களுக்கு தான் நடக்க போகிறது என்று எனக்கு விளங்குது என்று உமைர் இப்னு வஹப் சொன்னார். பிறகு கண்ணியமானவர்கள், யுத்தக்களம் ஃபேஸ் டு ஃபேஸ், குறைஷர்களும் முஸ்லிம்களும் முன்னாடி இருக்கிறார்கள். குறைஷர்கள் இருந்து 3 பேர் முன்னுக்கு வராங்க. உத்பா, ஷைபா, வலீத் 3 பேர் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சேர்ந்த அவுஃப், முஅவ்வித், அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அந்த குறைஷிகள் சொன்னாங்க, நீங்க யாரு? சொன்னாங்க, நாங்க அஸ்ஹாபுல் மதீனா, நாங்கள் மதீனா வாசிகள். சொன்னாங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு நிகரானவர்களை கூப்பிடுங்க, எங்களுக்கு நிகரானவர்கள் மக்களோடு போனாங்களே அவங்க தான் எங்களுக்கு வேண்டும், அவர்களை கூப்பிடுங்கள், அவர்களுடன் தான் யுத்தம் செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அப்படியா சரி சொன்னாங்க. கும் யா ஹம்ஸா, ஹம்ஸா போங்க. கும் யா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு நீங்களும் போங்க. கும் யா உபைதா பின் ஹாரிஸ், உபைதா பின் ஹாரிஸ் நீங்களும் 3 பேர், நீங்க 3 பேரும் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னோட கண்ணியமானவர்களே, உத்பாவுடன் உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷைபாவோட, அலி ரலியல்லாஹு அன்ஹு வலீதோட, இப்படி 3 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஒரே ஷாட்ல ஷைபாவை வீழ்த்தினார்கள். ஒரு ஷொட்டான், ஒரு அடித்தான், அப்படியே அவன் சுருண்டு கீழே விழுந்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு வலீதுக்கு அடித்தார்கள். ஒரே ஷொட்டான், வலீதும் கீழே. இந்த நேரத்தில் உத்பா என்ன செஞ்சான்னா, உத்பாவும் உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியில சண்டை, யுத்தம் போகுது, வாள் வீச்சு ஏற்படுது. இந்த நேரத்தில் உத்பா செத்தவன் போல கீழே அப்படியே மயங்கி விழுந்தான். இவரை உபைதா ரலியல்லாஹு அன்ஹு டக்குனு அவனை குனிந்து தாக்க போகல, இடுப்புல இருந்த ஒரு சிறிய கத்தியை எடுத்து உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் நரம்பை வெட்டினான். அதனால் அவர்கள் அதே இடத்திலே விழுந்து விட்டார்கள். உடனடியாக உத்பாவை ஹம்ஸா, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சேர்ந்து அவனுடைய கதையை முடித்தார்கள். இதற்கு பிறகு யுத்தம் நடக்குது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மலக்குமார்கள் இருக்கிறார். மைதானத்துக்கு நேரா மேல ஜபலுல் மலாயிகா என்ற ஒரு மணல் குன்று இருக்குது. இந்த மலையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்கினார். 1000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கிறான். சூரா அன்ஃபாலுடைய ஆயத்தின்படி பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குமார்கள் அந்த இடத்திலே இறங்கினார்கள். அபூ தாவூத் அல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு காஃபிருடைய கழுத்தை பிடித்து வாளை ஓங்குகிறேன், வாள் ஓங்கிறது மட்டும் தான் தலை கலந்து கீழே விழுகிறது. அப்படியே விளங்கிருச்சு, வேற ஏதாவது ஒரு சக்தி தான் இவரை கொண்டிருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மலக்குமார்களை அனுப்பி பத்ரிலே முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்கள ஒருத்தரோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இன்னொருவருடன் மீகாயிலும் இருக்கிறார். பிரமாண்டமான சக்தியுடைய மலக்கு இஸ்ராஃபீலும் இந்த யுத்தத்திலே கலந்திருக்கிறார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, யுத்தம் நடக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுத்தார். 313 பேர் தான். லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா, எல்லா ரீதியிலும் மிகவும் பலகீனமானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள்.
அல்லாஹ் பதிரிலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றி. 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த 17வது நாள் காலையில காஃபிர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டிய முஸ்லிம்களுடைய அந்த கிணற்றுக்கு வந்தார்கள். சஹாபாக்கள் தடுக்க போக நபி அவங்க சொன்னாங்க, தடுக்காதீங்க, வந்தவர்கள் எல்லாம் குடிக்கட்டும். எல்லா காஃபிர்கள் யாரெல்லாம் வந்து தண்ணீரை குடித்தார்களோ பதிரிலே கொல்லப்பட்டார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாமை தவிர. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வந்து அந்த தண்ணீரை குடித்தார். பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு முன்னால 60 வருஷம், இஸ்லாத்துக்கு பின்னால 60 வருஷம் வாழ்ந்த சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏதாவது சத்தியம் செய்யும் பொழுது அவர் சொல்வார், பத்ருடைய நாளில் என்னை காப்பாற்றிய அல்லாஹ்வின் மீது சத்தியம். இப்படித்தான் சத்தியம் செய்வார். அவரை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். அதனால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். மற்ற எல்லா காஃபிர்களும் கொல்லப்பட்டார்கள். முஆஃபின் என்ற 2 வாலிப சஹாபி, சின்ன சஹாபிகள் 2 பேர் தான் அபூஜஹலை கொண்டது. அபூஜஹலுடைய அந்த குதிரையுடைய காலை வெட்டினார்கள். அவன் கீழே விழுந்தான். பிறகு இருவரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டினார்கள். ஆனால் அவன் சாகல்ல, குற்றுயிர் சகராத் அப்படியே இருந்தான். யுத்தம் முடியுது. 70 பேர் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூஜஹல் எங்க, அபூஜஹலுடைய சடலம் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சடலங்களை பார்த்து கொண்டு வரப்போகுள்ள அபூஜஹல் அப்படியே அந்த இடத்துல சுருண்டு இருக்கிறான், குற்றுயிர்ல இருக்கிறான். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னா, இன்னத்துக்கு வந்திருக்க? சொன்னாங்க, உன தலையை வெட்டிட்டு போக வந்திருக்கிறேன். ஏண்ட தலையை நீ வெற்றியா? இப்படி எல்லாம் ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நேரத்திலும் அவன் வீம்பாக தான் பேசினான். சொல்லிட்டு சொன்னான், வெட்டுறது பரவாயில்ல, கொஞ்சம் பணிச்சு என் தலையை வெட்டினான். பணிச்சு வெட்டி கேட்டா, ஏன் இல்ல, வெட்டப்பட்டவர்கள கழுத்துல ஏண்ட தலை தான் பெருசா இருக்கு. அப்ப கூட அவனுக்கு அந்த வீம்பு போகல. வெட்டப்பட்டவர்கள நான் ஏண்ட தலை தான் பெரிதாக இருக்கணும், அதனால கீழே ஆக்கி வெட்டு, பணிச்சு வெட்டுன்னு சொல்ற அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய தலையை வெட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு விலகினமான சஹாபிடா, மெலிந்த சஹாபி, கட்ட சஹாபி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. கிதாபில் எழுதுறாங்க, ஈச்சப்பழ மரத்துல இருந்து காத்தடிச்சால் இவர்கள் அப்படியே 2 பக்கமும் அசைவார்கள், 2 பக்கம் அப்படியே ஆடும். அந்த அளவுக்கு விலகீனமான ஒரு மெலிந்த சஹாபி தலை வெட்டப்படுது. தலையை தூக்கினா அவ்வளவு பாரு, இவங்க விலகினவன் தான், அவனோட தலை அவ்வளவு பெருசு தான். என்ன செஞ்சாங்க, ஒரு அம்பை எடுத்து அவனோட காதில் ஒரு ஓட்டையை போட்டு ஈச்சப்பழ நாரால கட்டி கவுர்ல மாட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து வெச்சோட முகத்தை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன் தான். சொல்லிட்டு சொன்னாங்க, மூசாவுடைய ஃபிரௌனை விட என்னுடைய ஃபிரௌன் பயங்கரமானவன் தான். மூசாவுடைய ஃபிரௌன் சரி, இவனை வச்சு பார்க்கல பரவாயில்ல, இவன் செய்த அநியாயம் அட்டூழியம் பயங்கரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல் உதுன் வல் உதுன் வர்ரக்ஸு ஸியாதா, காதுக்கு காது தலை அதிகம்னு நான் ஒருத்தா சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். அது என்னன்னு சொன்னேன், இதோட நான் முடித்துக் கொள்றேன். மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரா ரஹ்மான யாரு மக்காவுல போயிட்டு காபத்துல்லாஹ்க்கு முன்னால சத்தமா ஓதுறதுக்கு தயார்? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு எழுப்பினாங்க, ரசூலுல்லாஹ் நான் போயிட்டு வரேன். சொன்னாங்க, நீங்க வாங்க உட்காருங்க, பலகீனமானால் அடிச்சாங்கன்னா ஒரே ஷாட்ல அவர் உழுந்துருவாரு, அதனால நீங்க போகாதீங்க. 2வது தடவை சொன்னதும் இந்த சஹாபியை எழுப்பினாங்க, உட்கார வச்சாங்க. 3வது தடவை யாரு ஓதுவதற்கு தயார்ன போக்குல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க. நபி அவர்கள் ஓதுவது பிரகாரம், நபி அவங்க ஓதுற மாதிரியே அசிலாக ஓதக்கூடிய மிகப்பெரிய காரி தான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் ஓதுவது போல ஓதுவாங்க. இந்த நேரத்தில் இவரே பலகீனமான சஹாபி போயிட்டு அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் சத்தமா ஓதுறாரு. உடனே என்ன நடக்குதுன்னா, அபூஜஹல் ஓடி வந்து பாய்ந்த கன்னத்திலே ஒரு அறை விடுகிறார். அறைந்த அறையினால காது அப்படியே கிழிஞ்சிருச்சு. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நபி அவர்கள்ட்ட வாராங்க, ரத்தம் வடியுது. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல் உதுன் வல் உதுன் வர்ரக்ஸு ஸியாதா, காதுக்கு காதும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா தலையும் கிடைக்கும் என்று மக்கால வைத்து சொன்னார்கள். மதீனாவுல வந்ததுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பத்ர்ல அபூஜஹலுடைய தலை வெட்டப்படுது. இப்ப சொன்னாங்க, அன்று நான் சொன்னது சரியா ஹிர்ஷா இல்லை யா ரசூலல்லாஹ், அபூஜஹல் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கன்னத்துக்கு அறை விட்டான், காது கிழிந்தது. இன்று காதுக்குள்ளான ஓட்டையை போட்டு
கொண்டும் வந்தார்கள், எக்ஸ்ட்ரா தலையும் கிடைச்சிச்சு. இதுதான் அன்று நான் சொன்னேன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆக இப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாள் தான் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார். இதுதான் பத்ருடைய தினம். இந்த யுத்தத்துக்கு பிறகு முழு காஃபிர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான பயத்தை போட்டால் முஸ்லிம்கள் இஸ்லாம் அப்படியே மறுமலர்ச்சி பெற ஆரம்பித்தது. இதற்கு பிறகுதான் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவி இன்று கூட நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ரின் மூலமாக மிகப்பெரிய படிப்பினையை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. சாதாரணமான யாரும் நினைக்க கூடாது ஏழையாக இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் ஏலாது. ஆனால் சஹாபாக்கள் பாருங்க, ஒன்றுமே இல்லை, மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் தான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆகவே இந்த பத்ரின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாங்களும் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவார். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஜஸாக்குல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.